முன்னாள் தலை சிறந்த IAS அதிகாரியும் தற்போதைய திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அவருக்கு மனநிறைவோடு நாம் எல்லோரும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு நேற்று இரவு 7 மணி வரை டெல்லியில் இருந்திருக்கிறார். சென்னைக்கு வருவதற்குண்டான பயண ஏற்பாடு 9 மணிக்கு தான் அவருக்கு பேருக்கு போடப்பட்டிருந்தது. அவர் கட்டாயம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று நாம் திரும்ப அவருக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தோம். அதுக்குண்டான முக்கியத்துவம் என்ன என்பது அவர் பேசும் போதும் அதை பங்கேற்பதற்குடைய நாம் அதை உணர்ந்து கொள்ளும் போதும் இந்த அவருடைய வருகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் அவருடைய சிரமங்களை தெரிந்த போது நான் சொல்லுவோம், இல்லை கட்டாயம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்ன போது எந்த மறுப்பும் தெரிவிக்காம, ஏன்னா முக்கியமான ஒரு கூட்டத்தில் அவர் பங்கேற்றிருந்தார். அப்போ அவரே அந்த பயண ஏற்பாடை 7 மணிக்கு ரீஷெட்யூல் பண்ணி இன்றைக்கு கிளம்பி அவருடைய அலுவலகத்தில் செல்லாமல் நேரடியாக விமான நிலையத்திலிருந்து இந்த கூட்டத்திற்கு ஒரு சமூக ஒழுக்கம் என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டான நபராக இருக்கிறார். உண்மையிலே அது ஒரு நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பண்பு என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கருத்தரங்கத்துடைய தலைவர் என்கிற முறையில ஒரு வரலாற்று நிகழ்வை அவர் பேசியிருக்கிறார், நம்ம கேட்க இருக்கிறோம். அதிக நேரம் நம்ம இங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. இருந்த போதிலும் இந்த கருத்தரங்கத்துடைய தலைப்பு இந்திய அரசியலமைப்பும் பொதுத்துறைகள். இந்திய அரசியலமைப்பு அது கூட ஏன் பொதுத்துறைகளை இணைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இயல்பாக வருவது இயல்பு. இந்திய அரசியலமைப்போடு இணைக்கப்பட்டதுதான் இந்திய நாட்டினுடைய பன்மைத்துவ கொள்கை, இந்திய நாட்டினுடைய ஒற்றுமை, பண்பாடு, கலாச்சாரம், பொதுத்துறைகள், கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் எப்படி இருக்க வேண்டும், எல்லோரும் அதை எப்படி இணைக்கப்பட வேண்டும் என்பது குறித்த வரையறைகளை செய்து தந்திருக்கக்கூடியதுதான் நம்ம அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பலவீனப்படுத்துவதோ அல்லது மாற்றி அமைப்பதற்கு ஒரு பெரும் அதிகார வர்க்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது அந்த அரசியலமைப்பு தகர்க்கப்பட்டால் அனைத்தும் தகர்க்கப்படும், எதுவுமே இருக்காது. ஆகையினால்தான் அந்த அரசியலமைப்பை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமோ அதன் கூடவே அதிலே உருவாக்கி தந்திருக்கக்கூடிய மக்கள் பயன்பாட்டுக்கு, தேசத்தினுடைய பயன்பாட்டுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பொதுத்துறைகள் உள்ளிட்ட அனைத்து செல்வ வளங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாம் இதோடு இணைத்து பண்ணியிருக்கோம். மிக முக்கியமாக LICக்கு அது 100% பொருந்தும். நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், இன்னைக்கு மீடியாவில் பல விவாதங்கள் நடந்துட்டு மரியாதைக்குரிய நம்முடைய MD அவர்கள் கூட நிறைய விவாதங்கள்ல MD ஆவதற்கு முன்பாகவே புதிய தலைமுறை அதே போல சன் நியூஸ் தொலைக்காட்சியில் நிறைய விவாதங்கள் பங்கேற்க நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். இரவு 11 மணிக்கு நடைபெறக்கூடிய விவாதங்கள். அப்போ அந்த மாதிரி விவாதங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது இன்றைக்கு அது வேறு திசைகளில் பயணித்து ஒரு அற்ப அரசியலுக்கும் வழிவகுத்து கொண்டிருக்கிறோம். நம்ம அதை பார்க்க முடியும். அது உச்சபட்சமா எங்க போயிருக்குன்னா இப்போ தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு போர் சூழல் மாதிரியான ஒரு நிலையை இன்றைக்கு ஒரு வார காலமாக வார்த்தைகள் அது மாதிரி நடந்து கொண்டு வருகிறது. உச்சபட்சமாக ஒரு கூட்டாட்சி தத்துவத்துறை முற்றிலுமாக அந்த கூட்டாட்சி தத்துவத்தை முற்றிலுமாக குடிதோண்டி புதைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒன்றிய அமைச்சரை ஒரு மாநிலத்திற்கு தர வேண்டிய நிதியை நான் சொல்லக்கூடிய கண்டிஷன்களை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு நிதி தருவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறாங்க. இந்த அரசியல் அமைப்பை பற்றி ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளாத நபர்களாக தான் இன்றைக்கு நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கிறார் என்பது கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. ஆனால் அவங்க வேண்டுதலே பண்றாங்க. நாம இதுக்கு எதிராக என்ன பண்ணணும் அப்படின்றது
மவுண்ட் குறித்து, சர்தார் வல்லபாய் பட்டேல் குறித்து, இவங்க 5 பேர் தான் அந்த புத்தகத்தினுடைய கதாநாயகர்களாக இருப்பாங்க. அன்றைக்கு நடந்த விடுதலைக்கு முன்பு, விடுதலைக்கு பின்பு, காந்தி அவர்களுடைய மரணம் உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் அதில் வந்து மிக தரவோடு அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதில் 47 ஆகஸ்ட் 15 இந்திய விடுதலை. அன்று இரவு 12 மணிக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் கொண்டாட்டத்தில் இருக்கிறது. பிரிட்டிஷாருடைய கொடி இறக்கப்பட்டு, மூவர்ண கொடி என்பது ஏற்கப்பட்டு, இந்திய மக்கள் அனைவரும் ஒரு கொண்டாட்டத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் தனியாக ஒரு கூட்டம் நடக்குது. மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய நாக்பூர்ல RSS தலைமையில் இருக்கிறது. அந்த இது புத்தகத்தில் பதிவு செய்யக்கூடிய விஷயம். அந்த நாக்பூர் அலுவலகத்தில் ஒரு முக்கியமான 150 பேர் கூடி அங்க ஒரு கொடி ஏற்றுறாங்க. எப்படி இங்க வந்து மூவர்ண கொடி ஏற்றப்படுகிறதோ, அந்த நாக்பூர் அலுவலகத்தில் அதே நேரத்தில் இன்னொரு கொடி ஏற்றப்படுகிறது. ஸ்வஸ்திக் சின்னம் பொறித்த காவி கொடி ஏற்றப்பட்டு அவர்கள் ஒரு உறுதிமொழி எடுக்கிறார்கள். எந்த இந்தியாவை நாம் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த அடிப்படையில் இந்தியாவுடைய விடுதலை கிடைக்கப்படவில்லை. எனவே நாம் நினைத்த அகண்ட பாரதம் என்கிற ஒரு அஜெண்டாவை முன்னிறுத்தி நம்முடைய திட்டத்தோடு வரக்கூடிய ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்கு இன்று நடைபெறவில்லை என்றாலும் கூட, இதற்காக நாம் என்ன விலை கொடுத்தேனும் அதை அடைந்து தீர்வதற்கு உறுதி ஏற்போம் என்று நாக்பூர் அலுவலகத்திலே காவி கொடியை ஏற்றி அந்த உறுதிமொழியை எடுத்து அன்றிலிருந்து துவங்கிய
மரியாதைக்குரிய திரு சசிகாந்த் அவர்கள்